ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் தான். திரும்பவும் உங்களுக்கு கிருஷ்ணகிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டு. ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது. ரிசல்ட்டுக்காக அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்த நிலையில் வந்து போன வியாழக்கிழமை தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து திருவண்ணாமலேருந்து பப்ளிஷ் பண்ணாங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு திங்கக்கிழமை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அந்த நிலையில் வந்து எதுவும் தெரியல, ஒரு சில பிரச்சனைகள்னு தெரியல, உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை. மேக்ஸிமம் போன வெள்ளிக்கிழமையும் பார்த்தோம், ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை. ஆனால் வந்து இந்த அப்டேட்டுங்கிறது வந்து டிஆர்பி தகவல் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த வீக் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த நிலையில் வந்து பாருங்கள், இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டைம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ 10 மணி ஆக போகுது. ஆனால் இப்போ சப்ஸ்கிரைபர் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அது உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துக்காக தான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. சரி வாங்க, இந்த கிருஷ்ணகிரி வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து போன திருவண்ணாமலை வந்து மொத்தம் 120 வேகன்சிக்கு வந்து 118 வேகன்சி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வேகன்சி வந்து உங்களுக்கு கம்மியாக தான் முறையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் தெரியல. ஆனால் பொதுவாக வந்து இப்போ விட்ட 5 டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஒரு 2 டிஸ்ட்ரிக் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து கம்மி பண்ணி விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு விட்ட மாவட்டத்தில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு வேகன்சி டவுன் பண்ணி விட்ருக்காங்க. அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 வேகன்சி கம்மி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ என்ன ரீசன் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அதாவது செகண்ட் லிஸ்ட்டு வருமா அப்படின்ட்டு. போன தடவை செகண்ட் லிஸ்ட்டு வந்த மாதிரி தான் நான் இப்போ என்னோடய ஓல்டு வீடியோ பார்த்தேன். விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறாங்க வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வரும் அப்படின்ட்டா எதிர்பார்த்து போட இருங்க. கண்டிப்பாக தெரிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரி வாங்க, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் யாராவது செலக்ட் ஆகிருங்க அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. மேக்ஸிமம் பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர் வழக்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எத்தனை வேக்கன்சி என்னென்னு தெரியலை. ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம பார்த்தாலே கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும் எத்தனை நோட்டிஃபிகேஷனில் விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து மேக்ஸிமம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. எல்லாம் தேவையில்லை நமக்கு. ஃபஸ்ட்டு பேஜ் 35, அப்புறம் செகண்ட் பேஜ் 80, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து 117 வேக்கன்சி வந்து ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆன அந்த கேண்டிடேட் வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ செலக்ட் ஆகாதவங்களுக்கு நீங்கள் வந்து மன தளர வேண்டாம். அவங்க நெக்ஸ்ட்டு ஏதாவது நல்ல ஜாப், அப்புறம் வந்து இந்த கிராம உதய தகவல் கூட உங்களுக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் ட்ரை பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டால் அது உங்களுக்கு டேட் என்ன அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இந்த 117 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வேகன்சி விட்டுருக்காங்களா அல்லது வேகன்சி கம்மி பண்ணி விட்டுருக்காங்களான்னு தெரியல. அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது டைம் இல்லை, அதனால் இப்போ கிடைச்ச தகவல் அடிப்படையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ வந்து ஏன் வந்து இந்த 1 வீக்காக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்ட்டு சில காரணங்கள் சொன்னாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் தள்ளி போகிற காரணம் ஒன்று, இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண காரணங்கள், அப்புறம் வந்து வேகன்சி குறைக்கிறாங்க. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் வந்து இதனால தான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் லேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இனி அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு ஜூன் வந்து மேக்ஸிமம் 20க்குள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு போட்டுருவாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம், நெக்ஸ்ட் என்னென்ன மாவட்டம் வெளியிடுறாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து என்ன டிஆர்பி தகவலை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலிடத்தில் வந்து சொன்னால் தான் அதை ஆர்டர் பாஸ் பண்ணால் தான் நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்கிறாங்க. அது எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ அது அடுத்த நிலையில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அடுத்தது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சென்னைக்கு வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்டர்வியூ இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எண்டிங் டேட்டுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக போடுறேன். சரி வாங்க, இப்போ வந்து இந்த 117 பேருக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. சரி, இந்த 117 பேர் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, எதன் அடிப்படையில் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உள்ளது என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. எல்லாத்துக்கும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, எனக்கும் பார்க்கணும் ஆசையாக தான் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ போடுவேன், எல்லோரும் பார்ப்பாங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாவட்டம் விட்றாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்டேட் தெரியப்படுத்துகிறேன். நம்ம சேனலோட தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன மாவட்டம் வருமோ அப்படி தெரியப்படுத்துகிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.